ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் அகாடமி. நான் மணிகண்டன், ஒன் அகாடமி டைரக்டர். நாம் இப்போ பார்க்க போகிறது நீட் 2025 எக்ஸாமுக்கு ஓஎம்ஆர் ஷீட் எப்படி நம்ம வந்து ஃபில் பண்ணணும், ஓஎம்ஆர் ஷீட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். இப்போ நீட் ஓஎம்ஆர் ஷீட்டோட சாம்பிள் காப்பி தான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்லி பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், டெஸ்ட் புக்லெட்டு, அப்புறம் டெஸ்ட் புக்லெட் கோடு, ஓகேங்களா, ஆன்சர் ஷீட் டீட்டெயில்ஸு இதெல்லாம் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், கேண்டிடேட்ஸ் இம்ப்ரெஷனு, ஸ்டூடெண்ட் அதாவது இண்டிவிஜுவல் சிக்னேச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட் சிக்னேச்சர் அண்ட் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங்கில் அவங்களோட நேமு இதெல்லாம் இங்கே டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஷீட், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈச் 45 கொஷின்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலி 180 கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஓஎம்ஆர் ஷீட்டோட காப்பி. ஓகேங்களா, இதில் வந்து 200 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து இன்க்ளூடிங் அந்த செக்ஷன் ஏ, செக்ஷன் பி ஃபார்மேட்டில் இருக்கும். பட் ப்ரீவியஸாக அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இந்த பேட்டர்ன் தான், ஒன்லி 45 கொஷின்ஸ் மட்டும்தான் அந்த இது இருக்கும். ஓகேங்களா, உங்கள் கொஷின் பேப்பர் எந்த ஆர்டரில் வருதோ, ஓகேங்களா, அதாவது சம் கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஃபஸ்ட்டு பயாலஜியை கொடுத்துருப்பாங்க, அப்புறம் ஃபிசிக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் கெமிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஆர்டர் சஃப்லிங்காக தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா, எந்த ஆர்டர் வருதோ அந்த ஆர்டர் பிரகாரம் நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இதில் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தாக்க இங்கே பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் வந்து 10 டிஜிட்ஸ் லாஸ்ட் இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 டிஜிட்ஸோட மார்க்கிங் என்ன எதுங்கிறத ப்ராப்பராக வந்து நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஃபஸ்ட்டு சிங்கிள் டாட் வச்சு, ஓகேங்களா, கரெக்டாக நம்ம ஃபில் பண்ணுறோமா, கரெக்டாக நம்ம ரோல் நம்பர் எழுதியிருக்கோமா, அதோட இது பப்பிள் தான் கரெக்டாக ஃபில் பண்ணுறோமான்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இதில் தப்பு பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ரிஸ்கி ஆயிரும். ஓகேங்களா, இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணது எல்லாமே இந்த சின்ன விஷயத்தினால வந்து உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ரோல் நம்பரில் ப்ராப்பராக நீங்கள் ஃபில் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வச்சுங்க டெஸ்ட் புக்லெட் நம்பர். டெஸ்ட் புக்லெட் நம்பர் உங்களுக்கு கொஷின் பேப்பர் புக்லெட் கொடுத்துருவாங்க. அந்த புக்லெட்டில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து இதில் ஃபில் பண்ணணும். சரிங்களா, அடுத்து டெக்ஸ்ட் புக்லெட் கோடு. டெஸ்ட் புக்லெட் கோடுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் புக்லெட் கோடில் வந்து அந்த நம்பர் ப்ளஸ் கோடு வந்து ஏபியா, சியா, எஃப்ஆ, டிஆ அந்த மாதிரி நம்பர் ஆஃப் கோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கோடு வந்து இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இது ஆன்சர் ஷீட்டோட கோட் டிஃபால்ட்டாக இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இது ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்கு. ஓகேங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஆன்சர் ஃபில் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக எல்லாம் என்ன பண்ணுறாங்க, கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுறாங்க. ரீட் பண்ணோடனே இப்போ ஓகே ஃபஸ்ட்டு கொஷின் ஆன்சர் தெரியுது, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு தேர்ட் ஆப்ஷன்னா தேர்ட் ஆப்ஷன் செட் பண்ணிடுறாங்க. ரெண்டாவது கொஷின் பார்க்குறாங்க, ரெண்டாவது கொஷின் ஆன்சர் வந்து செகண்ட் ஷேர் பண்ணிடுறாங்க. மூணாவது கொஷின் வந்து ஓகே தெரியல விட்டுருவாங்க. நாலாவது கொஷின் வந்து பார்க்குறாங்க, நாலாவது கொஸ்டினுக்கு வந்து ஃபோர்த் ஆப்ஷனு. ஓகே, ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் ஷேர் பண்ணுவாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அஞ்சாவது கொஸ்டின் வந்து தெரியல, பட் ஆறாவது கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் ஆறாவது கொஸ்டினோட ஆப்ஷன் வந்து அஞ்சாவது கொஸ்டின் ஆப்ஷனில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சுவாங்க, செகண்ட் ஆப்ஷன் அப்படின்ட்டு அடுத்தடுத்த கொஸ்டின் போகும்போது அடுத்தடுத்து விட்டுருவாங்க. நம்ம வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் தெரியலைங்கிற கேப் விட்டுட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது, ஓகேங்களா, இங்கே ஸ்கிப் பண்ணும்போது அங்கேயும் கரெக்டாக நம்ம ஸ்கிப் பண்ணுறோமா, ஓகேங்களா, அந்த கொஸ்டினோட ஆன்சர் ரெஸ்பான்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபிஃப்த் கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படிங்கும்போது ஃபிஃப்த் கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணுறது ப்ராப்பராக ஸ்கிப் பண்ணுற மாதிரி வெரிஃபை பண்ணி நீங்கள் பபிள் பண்ணுங்க எப்போவுமே. சரிங்களா, இந்த நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு இங்கே கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகிறீங்க. பட் இங்கே ஷேர் பண்ணும்போது அந்த அஞ்சாவது கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போகணும். சரிங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணணும். அது போக வந்துட்டு நீங்கள் டவுட்ஃபுல் அப்புறமேட்டு நான் ஃபில் பண்ணுறேன் அப்படிங்கிற நோட்டிஃபை பண்ணுற கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணிக்கங்க. எதெல்லாம் கரெக்டாக தெரியுதோ அதை மட்டும் கரெக்டாக அந்த கொஷின் நம்பருக்கு உண்டானது, இப்போ 64 கொஷினாக இருக்கட்டும், 117 கொஷினாக இருக்கட்டும், ஓகேங்களா, எந்தெந்த கொஷின் உங்களுக்கு தெரியுதோ அந்த கொஷின் நம்பர் தானான்னு பார்த்துட்டு அதில் வந்து நீங்கள் கரெக்டான ஷேடிங் ப்ராப்பராக கொடுக்கணும். ஓகேங்களா, அது போக வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் ஓகே ஐயோ தப்பாக ஃபில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் மறுபடியும் ரெண்டு இது ஃபில் பண்ணிங்கன்னா அவங்க அது ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளமேட்டிக் நீங்கள் அவசரப்பட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஓகேங்க, கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு இதுதான் ஆன்சர் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் ப்ராப்பராக அதோட இப்போ 117 வந்து தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னா மட்டும் கன்ஃபார்மாக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, செகண்ட் டைம் தேர்ட் டைம் சொல்லி எல்லாத்துலேயும் பபிள் பண்ணிட்டு இருக்காதீங்க. அது வந்து நமக்கு மார்க்கு வராது. ஓகேங்களா.
நெகட்டிவ் மார்க் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. அது போக வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணுறீங்க இல்லைங்களா, ஒரு கொஷின் ரெண்டு கொஷின் கேப் விட்டுட்டு 3வது கொஷின் வந்து அட்டன் பண்ணுறீங்க. ஓகேங்களா, அட்டன் பண்ணும்போது அந்த நீங்கள் இங்கே பர்டிகுலர் கொஷின் இல்லாமல் அதுக்கு முன்னாடி கொஷின்லேயே அட்டன் பண்ணி எல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டைரெக்டாக எல்லாமே நெகட்டிவ்ஸில் தான் வந்து விலகும். ஸோ இந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேர்ஃபுல்லாக கொஷின் பேப்பர் ரீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, கொஷின் பேப்பர் நம்பரும் கொஷினோட ஆன்சரும் ப்ராப்பராக நோட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நம்பர் அந்த ஆப்ஷனை ப்ராப்பராக ஷேட் பண்ணுங்கள். ஓகேங்களா, பப்ளிங் கூட பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபுல் ஷேட் பண்ணணும். அங்கங்கே குறையா இங்கே நடுவில் மட்டும் ஷேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியெல்லாம் விடக்கூடாது. ஃபுல் டார்க்காக வந்து நீங்கள் ஃபுல்லாகவே அந்த 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 இந்த ஓவல்னா இந்த ஓவல் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பப்ளிங் பண்ணணும். ஓகேங்களா, அப்படி பபிள் பண்ணும்போது மட்டும்தான் உங்களுக்கு அது கரெக்டான ரீடிங்க்கு வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, எந்த மாதிரி ஆர்டரில் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரை வந்து நீங்கள் ப்ராப்பராக நோட்டிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஷின்ஸ் சூஸ் பண்ணி ப்ராப்பராக வந்து எக்ஸாமில் நோட்டிஃபை பண்ணுங்கள். இந்த OMR ஷீட் பற்றின இன்ஃபர்மேஷன் டவுன்லோட் பண்ணணுன்னாக்கா நீங்கள் நம்மளோட வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், அதோட லிங்க் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன் அகாடமி வீடியோ சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒன் அகாடமி யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. சரிங்களா, தேங்க்யூ.